இன்றைக்கி நம்ம நவராத்திரி 2வது நாள் பால் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் 1/2 கப்பு ரவையை சேர்த்துட்டு முதல்ல ரவையை நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிடணும். ரவை நல்லா வறுத்த உடனே நம்ம பாலில் வேக வைக்கணும். இந்த ரவா கேசரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நல்ல ஒரு வாசம் வந்துருச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். 1 கப்பு சீனி எடுத்திருக்கேன் 1/2 கப் ரவைக்கு. இப்போ 1/2 கப் அளவுக்கு பால், 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு சீனி. சப்போஸ் உங்கள் பால் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரவை நல்லா வேகணும் உங்களுக்கு. பால் நல்லா ஃபஸ்ட்டு கொதி வர ஆரம்பிக்கட்டும். பால் நல்லா கொதித்த உடனே மீடியம் ஹீட்லேயே வச்சு கொதிக்க வைங்க. பால் நல்லா கொதித்த உடனே கேஸை நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரவையை சேர்த்துருவோம். ரவை நல்ல இதில் வேகணும். பால்லையே நல்லா வெந்துடும். இப்போ ரவையை சேர்த்துருங்க. நல்லா வறுத்து வச்சுருக்க ரவையை ரவை நல்லா வறுத்துக்கிடணும். நான் ஏற்கனவே எல்லா கேசரிலையும் சொல்லியிருக்கேன். ரவை நல்லா வறுபடலைன்னா உங்களுக்கு நல்ல வேகாதும் நல்ல வாசமும் இருக்காது. இப்போ நல்லா உடனே கிளறி விடுங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும் உங்களுக்கு. கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஆல்மோஸ்ட் ரவை வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். நல்லா அந்த பால்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகட்டும். 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்ல ரவை வெந்துருச்சு. இப்போ நம்ம சீனி சேர்த்துருவோம். 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணியாகும் உங்களுக்கு கேசரி இப்போ நல்லா ஒன்று போல் நல்லா அந்த பாலோட ரவை சீனி 3மே ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறணும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ரொம்ப சிம்பிளாக ஒரு 1/4 மணி நேரத்தில் பண்ணிடலாம் நீங்கள் பூஜைக்கு, நவராத்திரி பூஜைக்கு. இப்போ நெய் கொஞ்சம், வறுத்து வச்சுருக்க முந்திரி, அப்புறம் இது பால் கேசரிங்கனால கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஏலக்காய் பொடி மட்டுமே போதும். நல்லா பால்லே வெந்திருக்கனால கேசரி நல்ல உங்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் குங்குமப்பூ. நான் தான் சொன்ன மாதிரி பால் ரொம்ப திக்காக இருந்ததுன்னு உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க வேக வைக்கிறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பால் ரவா கேசரி. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். அப்படியே ஒட்டாமல் திக்காக கெட்டி ஆயிரும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. திக்காயிருச்சு பாருங்கள் பால் ரவா கேசரி. நல்லா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக உருண்டு வந்த உடனே நீங்கள் பரிமாறுத பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நீங்களும் இதே அளவுகளோடு இந்த பால் ரவா கேசரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.